கேரளாவில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கேரளாவில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் கேரளாவில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, ஏற்கனவே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் நிலையில் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது வலுப்பெற்றிருக்கும் நிலையில் மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் வரும் 2 நாட்கள் கேரளாவை பொறுத்த அளவில் கனமழை பெய்யும் எனவும், அந்த வகையில் இன்றைய தினம் பத்தனந்திட்டா, இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. வரும் 2 நாட்களுக்கு மிக கனமழை என்பது மட்டுமின்றி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் கேரளா மற்றும் லட்சத்தீவு கடற்பகுதிக்கு மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த மழை முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து இன்றைய தினம் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, எர்ணாகுளம், இடுக்கி, பத்தனந்திட்டா போன்ற மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி எர்ணாகுளம் மாவட்டத்தை பொறுத்த அளவில் அனைத்து சுற்றுலா தலங்களையும் மறு அறிவிப்பு வரும் வரை மூட வேண்டும் எனவும் மூடப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று வயநாடு, இடுக்கி போன்ற மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு என்பது இருப்பதால் அந்த மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள், அதே போன்று மலையோர பயணத்தை மேற்கொள்ளும் மக்கள் பாதுகாப்பாக செல்லவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருவதால் மாநிலத்தில் 9 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுவதாகவும் தற்பொழுது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. பத்தனந்திட்டா மாவட்டத்தில் அச்சன்கோவில் ஆறும், அதே போன்று திருவனந்தபுரம் மாவட்டத்தில் வாமனபுரம் ஆறு, அதே போன்று வயநாட்டில் ஓடும் கபினி ஆறு உள்ளிட்ட 9 ஆறுகள் ஆற்றின் அளவை தாண்டி தண்ணீர் என்பது கரை புரண்டு ஓடுவதால் இந்த ஆற்றின் கரையோர மக்கள் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்படுகிறது. அதே போன்று தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள், அணைக்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் போன்ற மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்படுகின்றன. இது மட்டுமின்றி மாநிலத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிவாரண முகாம்கள் என்பது தற்பொழுது திறந்து வைக்கப்படுகின்றன. அதிலும் ஏராளமான மக்கள், சுமார் 1000 மக்கள் அங்கு தங்க வைக்கப்படுகின்றனர். தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களை பார்க்கும் பொழுது இனி வரும் 2 நாட்கள் கடந்த நாட்களை விட கனமழை என்பது அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. யோகாணி, கனமழை காரணமாக கேரளாவிற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.